அர்மகத யுத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோம் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இந்த 3 அசுத்தாவிகள் ராஜாக்களை யுத்தத்திற்கு அழைக்கிறது. நல்ல கவனிங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-5, 9 இந்த வசனங்கள். இங்கே யுத்தத்தை பற்றி கீழ்கண்ட தரிசன பகுதிகளை நாம் பார்க்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் யூதாவின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை பழி தீர்ப்பார். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை முடைத்து போடுவார் என்று சொன்னான். ஏசாயா 34:1-6. ஜாதிகளை கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமி அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் உற்பத்தியான யாவும் கேட்க கடவுது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுகோபமும் அவர்களுடைய சகல சேனைகள் மேலும் அவருடைய உக்கிரமம் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்களை வெளியே எரியுண்டு போவார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிலத்தினாலே பூரிக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களை இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிகளின் கொழுப்பினாலும் திருப்தியாயிருக்கும். யோவேல் 3:2. நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறக்கி போக பண்ணி அவர்களை என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தின் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம். இல்லையா? 9-16 வசனம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். யூதாவின் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டைகளாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலுமிருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகளே,
எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வாருங்கள். எல்லாம் வசனத்தோடு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்று இருப்பேன். பாருங்க, பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள் என்று அருங்கள் வந்து இறங்குகள். ஆலையின் நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது. அவருடைய பாதகம் பெரிதும், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். அந்த அர்மகத யுத்தத்துக்கு 200 கோடி ஜனங்கள் என்று வேத அறிஞர் சொல்கிறார். அவ்வளோ பெரிய அர்மகதோன் பள்ளத்தாக்கு. அங்கதான் ஆண்டவர் இந்த நியாயத்தை கொண்டு வருகிறார். சரிங்களா? பெரிய நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் திரளாய் இருக்கிறீர்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனால் கர்த்தர் தனது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறார். அர்மகத யுத்தம், பூமி அதிரும். ஆண்டவர் அவ்வளோ கோபத்தோடு வருவார் பிரியமானவர்களே. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய பாதுகாப்பிலே வைப்பார். எங்கே அர்மகதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் பாதுகாப்பார். வெளியே கொண்டு வரும். மீதி இருக்கிற அத்தனை பேரையும் ஆலயம் மிதிப்பது போல மிதித்து பழி தீர்ப்பார். கோபத்தை அங்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சகரியா 12:2, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையை யூதாமா அப்படியாகும். சகரியா 14:2, 3, 12. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகளும் கொள்ளையாகும், ஸ்திரீகளும் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போசராவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதியானது அவர்கள் கால் ஒன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். பார்த்தீங்களா? வெளிப்படுத்தும் 14:14-20 இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரான தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தனது கையிலே கருக்குள்ள அரிவாளோடும் முடிய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற வரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று சத்தமிட்டு சொன்னான். அப்போது மேகத்தில் உட்கார்ந்தவர்களை தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டு. பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்து பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து
புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேலும் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் கொலைகளை அறுத்துவிடு மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்போது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டினான். தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையில் போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதிக தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளத்தை மட்டும் பெருகி, கடிவாளம் எங்க இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டதாம். அதாவது பரலாங்க தூரம். பாலஸ்தீனா முழுவதும் அந்தி கிறிஸ்துவின் ஐக்கிய கூட்டணியில் உள்ள சேனையில் வியாபித்து காணப்படும். பாலஸ்தீனானவன் பள்ளத்தாக்கிலே பாதாள குழியிலிருந்து இரத்தத்தை நிரப்பிவிடும். அது 200 மைலுக்கு தூரத்தில் அவ்வளோ தூரம் போதுங்களா. நீங்களும் யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய அழிவை அந்த நாளிலே சந்திக்க நேரிடுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 19, 11, 21 வெள்ளை குதிரை இதுதான். பின்பு பரலோகத்திலிருந்து வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போல் இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுது இருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அவர்தான் இவர். இன்னொரு காரியத்தை பாருங்களா, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இது சிலுவையில் இயேசு அந்த பாடுகளுக்கு வரும்போது அவருடைய வஸ்திரம் இரத்தத்தினால் தோய்ந்திருந்தது. சரிங்களா? அந்த வஸ்திரம் வேற, இது ஜனங்களின் மரணத்தை காட்டுகிறது. அது திராட்சை கொலையை ஆலையில் போட்டு மிதிப்பது போல மிதிக்கும் போது மிதிக்கிறவர்களுக்கு மேலே அந்த திராட்சை பழம் அது இரத்தமாய் தெரியும். அதை போன்றுதான் இங்க நடக்கும். தேவனுடைய கோபம் பயங்கரமானது. நீங்க அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நாளைக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டா கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு உன் ஜீவன் எங்கே போகிறது? எங்கெங்க போகிறது? பாவத்தை பெருக செய்யாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருங்க. பாவம் வரும்போது உன் உடம்புல ஒரு எறும்பு ஏறினாவ தெரியுதுன்னா, பாவம் சரீரத்தை ஆளுகை செய்யும்போது தெரியாமல் இருக்குமா? எல்லாத்தையும் விட்டு வெளியே வா. நமக்கு தேவன் ரோஷத்தையும் சூடு சொரணையும் வைத்திருக்கிறார். நாம் பாவத்தை விட்டு வெளியே வரணும். பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ற எல்லா திருச்சபை போதகர்களே, நீங்க சாட்சியா இருந்தா அத்தனை விசுவாசிகளும் சாட்சிகளாக இருப்பார்கள். இதனால என் மேல கோபப்பட வேண்டாம். போய் நீங்க ஆவியானவர்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுனீங்களா? இந்த மனோகரம் பேசினான்னு கேளுங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? இயேசு சிந்தின ரத்தம் அவருடைய சரீரத்தில் வழிந்து அங்கெல்லாம் இரத்தக்கரையா இருந்தது. இங்கு 2வது பாவிகளுடைய பாவத்தினால் ஆலையிலே போட்டு மிதிக்கிறது போல மிதித்து, அந்த மிதிக்கும் போது வருகிற அந்த இரத்தத்தின் அந்த பழ ஜூஸின்
இது போல மேல் அவருடைய சரீரத்தில் அவருடைய ட்ரெஸ்ஸில் இருந்தது. அதுதான் ரத்தத்தில் தோய்த்தவர் நான் கண்டேன் பார்க்கிறது. சரிங்களா? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2ஆம் வருகையிலே வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மேலே இரத்த காயங்கள் கரை இருக்கும். அப்போது யூதர்கள் அவரை பார்த்து மார்பிலே புரண்டு அடித்து, ஐயோ ஆண்டவரே, உம்மை நாங்கள் விட்டு விட்டோமே என்று சொல்வார்கள். அதை காண்பார்கள். என்ற இடையில் சில விளக்கத்தை பார்க்கலாம். 19:13 வெளிப்படுத்தும் விசேஷம், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் என்பதான மிகவும் வினோதமான ஒரு காட்சியை வெளிப்படுகிறது. இந்த இரத்தம் யாருடையது? கல்வாரியில் சிந்தின இரத்தமா, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் அல்லது அவருடைய விரோதிகளின் இரத்தமா? பதிலுக்கு பார்க்கலாம். ஏசாயா 63:1-6, நீதியை சரி கட்டுனால் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்டு வரவும் வந்தது என கூறுகிறார். கிறிஸ்துவின் சிலுவையில் ஏற்பட்ட சமாதான பலியை இது குறிக்கிறது என நிச்சயிக்கலாம். சிலுவை மரணத்தின் போது கிறிஸ்துவின் உள்ளத்திலும் சிறிதளவும் நீதியை சரி கட்டும் பழி வாங்கும் எண்ணம் கிடையாது. சரிங்களா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார் என்று அங்கு அவர் தழைத்த குரலிலே பிதாவினிடத்தில் பேசினார். ஆனால் தீர்க்கதரிசி இங்கு காட்டும்போது இங்கு பழிவாங்குதல் என்னும் சத்துருக்களுக்கு தகுதியான தீர்க்கதரிசனமாய் இருக்கும்படி ஏற்பட போகிறது. கிறிஸ்துவின் நீதி சரி கட்டும் நாளையும் அது அதே வேளையில் வந்தது. சொந்த ஜனங்களாகும் யூதர்களை அந்தி கிறிஸ்துவின் வல்லமை நின்று மீட்டு கொள்ளும் நாளை முன்குறித்து எழுதுகிறார். இதனால்தான் உம்முடைய உடுப்பு சிவப்பாயும் உம்முடைய வஸ்திரங்களை ஆலையில் மிதிக்கிறவன் வஸ்திரங்களைப் போலும் இருக்கிறது என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறது. ஏசாயா 63:3 அதற்கு பதில் மொழியாக, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்தினால் அவர்களை மிதித்து என் உக்கிரகத்தினாலே அவர்களை நசுக்கி போட்டேன். ஆதலால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெளிந்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன் என்று சொல்லுகிறது. என்னும் கடந்த கால தொனியோடான வாக்குறுதியை இனிமேல் நிறைவேறுவதை தான் இது காட்டுகிறது. சரிங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 19:15 இது சுட்டு காட்டுகிறபடியே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரக கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் என்னும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போதுள்ள சம்பவம் இது வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்ச்சி எப்போது நடக்கிறது? 2ஆம் வருகையில் தான் நடக்கிறது. ஆண்டவர் இதை, அந்த வஸ்திரம், இன்னொரு வஸ்திரம், அது சிலுவையிலே அந்த காலத்தில் நடைபெற்றது. ஆனால் இங்கே மிதிக்கும் போது ஜனங்களில் தான் மிதித்தார். ஆனால் சிலுவையில் யாரையும் மிதிக்கல. அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு கொடுத்தார். சரிங்களா? ஆகவே அருமையான யுத்தம் ஒரு பயங்கரமான யுத்தம். ஒருவராய் ஆலையை மிதித்தேன், ஒருவராய் என்று சொல்லுகிறார். அத்தனை கோடி அந்தி கிறிஸ்துவின் ஆட்களையும் கீழ்ப்படியாதவர்களுடைய அவர்களை மிதிக்கிறார். அதனால்தான் ரத்தம் பீரிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை மூடினது. இது அர்மகதோன் யுத்தம். இந்த யுத்தம் பயங்கரமானது.
இந்த யுத்தத்தை அந்தி கிறிஸ்து தான் நடத்துகிறான். ஹல்லேலூயா. அர்மகெதோன் யுத்தத்திற்கும் இஸ்ரவேல் ரஷ்யா யுத்தத்திற்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது. அர்மகெதோன் யுத்தத்துக்கும் இஸ்ரவேல் ரஷ்யா யுத்தத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. ரஷ்யா வடக்கே இருந்து படையெடுத்து வரும். அர்மகெதோன் யுத்தத்தில் எல்லா நாடுகளும் கலந்திருக்கும். ஆனால் இரண்டாவது ரஷ்யா இஸ்ரவேலை கைப்பற்றும்படியாக படையெடுக்கும். அர்மகெதோன் யுத்தம் ஆனால் அர்மகெதோன் யுத்தம் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய பரிசுத்தவான்களையும் அழிக்க முயற்சி செய்கிறது. மூன்றாவது ரஷ்யா யுத்தத்தை கோகு நடத்துவான். ஆனால் அர்மகெதோன் யுத்தத்தை அந்தி கிறிஸ்து நடத்துவான். நாலாவது அர்மகெதோன் யுத்தம் கடைசி யுத்தம் அல்ல. கடைசி யுத்தம் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்கும் யுத்தமாகும். வெளிப்படுத்தும் விஷயம் 20:7-9 இருக்கிறது. தொடர்ந்து 19 வெளிப்படுத்தும் 16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பட்சிகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர் மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவர்களின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ண படிக்கு கூடி வாருங்கள் என்று சொன்னது. அப்போது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்திற்கு முன்பாக செய்த பொய் அற்புதங்களால் அவர்கள் முத்திரித்தவர்களாயும் அவர்கள் சொர்பத்தை வணங்குகிறவர்களாயும் மோசம் போக்கின கள்ள திருகதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டான். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தை பறவைகள் தின்றன. அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இது ஒரு நல்ல அருமையான செய்தி.